வணக்கம் எல்லாருக்கும். நான் உங்களுக்கு முன்னர் அறிவித்தது போன்று இன்று நாங்கள் ஆங்கில வகுப்பு ஆரம்பிக்க இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும் ஆங்கிலம் எவ்வளவு முக்கியமானது என்று. கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் பாடத்திட்டத்தின்படி நாங்கள் இந்த வகுப்புகளை செய்ய இருக்கின்றோம். சரி, அப்போ அதில் நீங்கள் ஸ்டார்டர்ஸ், மூவர்ஸ், ஃப்ளையர்ஸ், அப்புறம் அங்கே கெட் பெட் போன்ற பாடத்திட்டங்கள் உள்ளன. சரியா, அவை போன்றே நாங்கள் இங்கேயும் இந்த ஆங்கிலத்தை உங்களுக்கு கற்பிக்க இருக்கின்றோம். இது சிறார்களுக்கு மட்டும் அன்றி பெரியோர்களுக்கும் இது உதவியாக இருக்கும். பெற்றோர்களே, நீங்களும் ஆங்கிலத்தை ஒழுங்காக கற்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு வீட்டு பாடங்கள் செய்வதற்கு உதவியாக இந்த வகுப்புகளை தொடருங்கள். சரி, எங்களுடைய ஆங்கில ஆசிரியை திருமதி மாரி ஜேசுதாசன் சேவியர், இவர்தான் ஆங்கிலத்தை உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறார். எமது ஆசிரியை பேராதனை பல்கலைக்கழகத்தில் அரசியல் துறை பட்டதாரியாவார். அத்துடன் டிப்ளமா இன் எஜுகேஷன் பட்டமும் பெற்றுள்ளார். அத்துடன் பல கல்லூரிகளில் ஆங்கிலம் கற்பித்து போதிய பட்டறிவு உள்ளது. ஆகவே ஆசிரியரிடம் கையளிக்கிறேன். அவர் இந்த வகுப்புகளை தொடர்வார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த பிள்ளைகளே, பெற்றோரே, நாம் ஆங்கில மொழியினை இன்றிலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஆங்கில மொழியினை ஆரம்ப அரிச்சுவடியிலிருந்து ஆரம்பிப்போமா? ஆங்கிலம் இது மிகவும் இலகுவான ஒரு மொழி, உலகளாவிய மொழி. நாம் நமக்குள் பேசிக்கொள்வதற்கு தமிழ் மொழி போதுமானது. மற்றவர்களுடன், அதாவது அயல் நாட்டவர்களுடன், மொழி தெரியாதவர்களுடன் நாம் பேசிக்கொள்வதற்கு, அவர்களை அறிந்து கொள்வதற்கு, எங்களுடைய தொடர்பாடல்களை ஏற்படுத்தி கொள்வதற்கு மிகவும் அத்தியாவசியமாக இருப்பது இன்றைய காலகட்டத்தில் இந்த ஆங்கில மொழி. நாங்கள் தமிழில் பேச்சு மொழி, எழுத்து மொழி வாசிப்பதற்கு, உச்சரித்து வாசிப்பதற்கென்று நாங்கள் பலதரப்பட்ட விதத்தில் பாவிக்கின்றோம். உதாரணமாக கடற்கரை, அது எழுதும் போதோ வாசிக்கும் போதோ நாம் கடற்கரை என்றே உச்சரித்து வாசிப்போம். ஆனால் பேசும்போதும் கடற்கரை கடற்கரை என்று சொல்லுவோம். இப்படி பல மொழிகள் பேச்சு வழக்கில் உள்ளது. பேச்சு வழக்கில் பல பல இடங்களில் எப்படி பேசுவதென்றெல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதை கனவு தூரம் நாங்கள் வளர்த்து செல்ல வேண்டாம். இப்போது நாங்கள் விடயத்திற்கு வருவோம். ஆங்கிலத்தில் 26 எழுத்துக்கள் மட்டுமே உள்ளன. ஆனால் தமிழில் 247 எழுத்துக்கள். அவற்றை படிப்பதற்கு எவ்வளவு சிரமம் என்றும் உங்களுக்கு தெரியும். அதே நேரம் லகர லகர, நகர நகர, ரகர ரகர என்ற வகை வகையராக நாங்கள் பிரித்து வைத்திருக்கிறோம். ஆனால் ஆங்கிலத்தில் உச்சரிப்பு ஒன்றுதான் மிக மிக முக்கியமானது. ப்ரொனவுன்சியேஷன் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அது ஒன்றுதான் மிக மிக முக்கியமானது. அது எழுதும் போதோ வாசிக்கும் போதோ, முக்கியமாக பேசும்போதோ அந்த உச்சரிப்பு ஒன்றை மட்டுமே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். Hello everyone, we'll start our class. Let's go to the lesson. We are going to learn English for beginners. Now we learn English alphabet pronunciation. Okay? A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V,
W X Y Z. Repeat again. மீண்டும் சொல்லுவோமா? Repeat again. A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. Okay, children? இப்போது நாங்கள் இந்த அரிச்சுவடியை, அதாவது alphabet pronunciation செய்தோம், அதை உச்சரித்தோம். அடுத்து நாங்கள் அதை ஒரு பாட்டாக பாடுவோமா? என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். ஓகே? A B C D E F G H I J K L M N O P L M N O P Q R S T U V W X Y Z. Repeat again. A B C D E F G H I J K L M N O P L M N O P Q R S T U V W X Y Z. ஓகே, நீங்கள் வீட்டில் உங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற போது இதை மீண்டும் மீண்டும் பாடி பாருங்கள். அப்போது உங்களுக்கு இந்த எழுத்துக்களினுடைய உச்சரிப்பு தானாகவே வந்துவிடும். இந்த எழுத்துகளில் 2 வகை உண்டு. அதாவது மிக பெரிதாக எழுத வேண்டிய எழுத்துகள், சிறிதாக எழுத வேண்டிய எழுத்துகள். இவற்றை capital letters, small letters, capital letters, small letters. நாங்கள் தமிழில் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர் மெய் எழுத்துக்கள் என்று பலவிதமாக பாகுபாடு செய்து நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுபோல் ஆங்கிலத்திலும் இந்த இங்கிலீஷ் மொழியிலும் vowels, consonants என்று நாங்கள் 2ஆக பிரிக்கிறோம். A, E, I, O, U இந்த 5 எழுத்துகள் vowels. அடுத்த மிகுதியான எழுத்துகள் அனைத்தும் consonants. That means A, E, I, O, U. These are the 5 letters vowels. A, E, I, O, U. And other letters are consonants. Okay, children, we have to stop our class today. I think you understand everything. Okay, இதோடு இந்த வகுப்பை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். பாடம் பற்றிய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாய்.